போடுறாங்கப்பா. ஐ எம் கம்மிங் சிங்கம் அப்படின்னு போடுறாங்க. இல்ல சித்ராம்மா, திடீர்னு சென்னை போறேன், சென்னை போறேன்னு பிரபா கிளம்புது என்னன்னு தெரியலையே. ம். குலோப் ஜாம் செஞ்சேன் அத்தை. இல்ல நல்லா இருந்துச்சு ஸ்வீட் ஷாப்ல இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஓ! இவர் குலோப் ஜாம் செஞ்சாராம். ஸ்வீட் ஷாப்ல இருந்த மாரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம் அவங்க வீட்ல. வாழ்த்துக்கள் ஆகாஷ் சூப்பர். சென்னை கொளத்தூர் நான். ஆகாஷே. டேய் ஹைஃபை ம். ஆகாஷ். நானும் குலோப் ஜாம் தான் செஞ்சிருக்கேன். நாளைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. இடையிலே பாஸ் பண்ணி தள்ளி விட்டுறாதீங்க சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா புதுசா பாக்குறவங்களாம். சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நீங்களா சப்போர்ட் பண்ணா சீக்கிரம் மானிடைசிங் வாங்கிடுவேன். என்ன தர்ஷன் சொல்றீங்க? நம்ம தர்ஷன் ஒரு ஐயையோ! தர்ஷன் ஒரு சாரி கில்லர் மறந்து போய் சொல்லிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, அவங்க சித்ரா அம்மா வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேட்டாங்க. அதனால நான் வந்து குடுத்தேன். நீ உடனே டென்ஷன் ஆயி என்ட்ட சண்டைக்கு வராத. சித்ரா அம்மா வந்து கனெக்ட் பண்றதுக்காக குடுத்துச்சு. சித்ரா அம்மா கனெக்ட் பண்ணிட்டு நான் ஐடியா டெலீட் பண்ணிடுறேன். நீ டென்ஷன் ஆகாத லூசே. ஐயையோ! இது வேற ரொம்ப போச்சு. கோவா அண்டு மைதா மில்க் போட்டு செஞ்சேன் அத்தை. அதை விட நீங்க கடையில வாங்கியிருக்கலாமே. மிக்சடு பவுடர் தான் விக்கிதே எம்டிஆர் 1+1 ஆஃபர்ல போட்டிருக்காங்க. 145 நம்ம. ஏன்னா மைதா வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லையா? கில்லர் இப்ப கிளம்புனா டென்ஷன் ஆயிடுவேன். நான் சித்ரா அம்மாவோட ஐடியா அவங்க கேட்டாங்க. அவங்க யூஸ் பண்றது இல்ல. அவங்கள கனெக்ட் பண்ணி விடுறதுக்காக கேட்டுச்சு. ஏதோ சித்ரா அம்மாட்ட அது பேச போதும். என்ன பேச போகுதுன்னு நமக்கு தெரியாது. சித்ரா அம்மா எப்பயுமே யூஸ்வலா அவங்களோட எதுவுமே கனெக்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல நான் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள்ட்ட கனெக்ட் பண்றது. என்ன சித்ராமா? எல்லாமே ஒரு சேஃப்டி பர்பஸ். அதுக்காக வேற ஒண்ணும் கிடையாது. நீ உடனே பாஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி போனா நான் என்ன பண்றது? சித்ராமா இப்படி ஒரு கோவம் வருது பாத்துக்கங்க. பல்சாமி ஹாப்பி தீபாவளி பல்சாமி. சித்ராமாக்கு பாலை பார்த்தோனே சிரிப்பு வந்துருச்சு. பால்சாமி பல்சாமி வாங்க வணக்கம். இனி பால்சாமி ஏழை விட்டுறலாமா லைவ்ல? அஸ்வந்த் என்ன பண்றது? அது மொற பொண்ணு அஸ்வந்த். எனக்கு தூரத்து சொந்தம் மொற பொண்ணு. அதான் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் என்ன அமீனாவை கரெக்ட் பண்ணிட்டா போறேன். ஏப்பா நீங்க வேற. ம். மைதா ஹாஃப் கப் தான் அத்தை. ஓ ஹாஃப் கப் மைதா தான் போட்டாங்களாம். சித்ராமா ஓகே ஓகே. ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். வணக்கம் தர்ஷன். வாங்க பால்சாமி. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். சென்னையில ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன். நான் கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன், லைவ் வர மாட்டேன். ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய்மெண்ட். நானே ஆரம்பிச்சா டென்ஷன்ல இருக்கேன். ஏன் என்னாச்சு? கில்லர் என்ன நடந்துச்சு? ஏன் டென்ஷன்ல இருக்க? அதான் ஏய் விளையாட்டுன்னு சொல்ல இருட்டாயிடுச்சு. சீரியஸா கனெக்ட் பண்றதுக்காக தான் கேட்டேன். சரி இனிமே கேக்குறேன். என்கிட்ட முதல்ல கேட்கணுமா? ஐயோ நீ தான் வந்து மெசேஜ் போட மாட்டேங்கிற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்? அமீனா அது வந்து நீங்க சித்ரா அம்மா கூட பேசிக்கங்க. பால்சாமி ஹாப்பி தீபாவளி அப்படின்னு கில்லர். சரி இனிமே கேட்டுட்டு கொடுக்குறம்மா. டென்ஷன் ஆகாதம்மா நீ வேற. பாச போராட்டம் நடக்குதா? விட்டா போற போற பக்கம் என்னையா பார்த்தா என்ன நடக்குது? போற பக்கம் பார்த்தா எல்லாரும் நான் தனித்தனியா பிச்சு கொண்டு போயிருவாங்க போல. அதை மட்டும் தெரிஞ்சு போச்சு. சித்ராமா ஆஹ் எனக்கு ஒரு விஷயமும் புரியவே மாட்டேங்குது சித்ராமா. என்ன என்னாச்சு? சொல்றது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. பொசிஷனஸ் மாதிரி தெரியுது, மாதிரி தெரியுது. ஆனா பக்கத்துல போனா இல்லைன்றாங்க. என்ன பண்றது? சரி கரெக்டா? போன் எடுத்து நீங்க சொல்லு. இது வேறயா? எங்க அம்மா கிட்ட மாட்டி விட போதான். சரி மாட்டி விடு. இங்க என்ன வச்சு செய்யட்டும். தர்ஷன் அதுல உனக்கு ஒரு சந்தோஷம். சரி நடத்து. ஆகும்னா ஒரு பயமுடிச்சு விட்டுறாங்கப்பா நம்மள. அம்மாட்ட